பிரேஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்க அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய வார்த்தை மூலயமா நம்மளோட பேசி கொண்டிருக்காங்க. ஏசப்பா பேசுகிற தேவன். ஏசப்பாவுடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்புறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் ஏசப்பா அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்க போகிற பகுதி ஏசாயா புஸ்தகம் 40 அதிகாரம் 31 வசனம். ஏசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் அடைந்து. ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறா, ஒருவேளை இந்த நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு பலனே இல்லை, என் சரீரத்தில் பலவிதமான சோறுகள், பலவீனங்கள், வியாதிகள், இது நிமித்தம் நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியல என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், என் மகனே, என் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, யாரெல்லாம் ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ, ஏசப்பா உங்களுக்கு புது பலத்தை தரப்போகிறார். ஆமேன். ஒருவேளை இந்த நாட்டில் நீங்கள் உலகத்தின் அநேக காரியங்களை செய்கிறீங்க, எதுக்கோ போய் காத்திருக்கிறீங்க. ஒரு ரேஷன் கடையில் போனால் க்யூவில் காத்திருக்கோம், டாக்டரை பார்க்க போனால் காத்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிஸியான உலகத்தில் உலகத்தின் காரியத்துக்காக காத்திருக்காங்க. ஆனால் ஏசப்பாவுடைய சமூகத்தை காத்திருக்க நேரம் இல்லை. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள் மாறணுமா, உன் வாழ்க்கை இருக்கிற போராட்டங்கள் மாறணுமா, என் சமூகத்தில் நீ வந்து காத்திரு. இன்றைக்கி நம்ம உலகத்தின் அநேக காரியத்துக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோம். ஆனால் நேரத்தை கொடுத்து ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்க நேரத்தை கொடுக்காம போகிறோம். இந்த நாளில் நீங்கள் ஏசப்பாவுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஏசப்பாவுடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஏசப்பா சொல்லலாம், உனக்கு புது பலனை கொடுக்குறேன். ஒருவேளை இந்த உலகத்தின் காரியத்துக்காக நம்ம காத்திருந்து சோர்ந்து போகலாம். ஆனால் யாரெல்லாம் ஏசப்பாவுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோமோ, ஏசப்பாவுடைய சமூகத்தில் அவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, நீங்கள் ஒருபோது சோர்ந்து போக மாட்டீங்க. ஏசப்பா உங்களுக்கு புதிய பலத்தை கொடுக்க போகிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவிதமான பலவீனமாக, சோர்வா, இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காத என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்க ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுடைய சமூகத்தில் காத்திருக்க புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமைகளை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்திரப்பா, உங்களுடைய சமூகத்தை காத்திருக்கும் போது புதிய பலன். யாரெல்லாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இந்த நாளிலிருந்து உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க ஒப்பு கொடுக்குறாங்களே ஏசப்பா, ஒவ்வொருத்தரும் புதிய பலத்தால் நிரப்புங்கப்பா. உலகத்தின் காரியங்களில் பசிட்டின காரியத்தை பின்னாடி போய் ஏசப்பா சோர்ந்து போயிருக்காங்க, மன தளர்ந்து போயிருக்காங்க. அப்பா, இந்த வேலை கூட என் ஜனங்களுக்கு நீங்கப்பா உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கிருபை செய்வீராக. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரு புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை பெற்றுக்கொள்ளப்பா. என் தேவன் நீங்கள் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.